பார்க்க போகிறோம். கங்கை கொண்ட சோழபுரத்து கோயிலுள்ளால் திருமஞ்சன சாலையில் எழுந்தருளி இருந்து உதகம் பண்ணி அருளின அதிராஜ ராஜ மண்டலத்து வெங்காள நாட்டு பாக்கூர் வெள்ளான் வகையிலிறை முதல் தவிர்த்து யாண்டு நான்காவது கெதிராவது முதல் இவ்வூர் இறையிலி தேவதானம் திருநாமத்து காணியாக இறை புறவு சிற்றாயம் எலவை யுகவை மன்றுபாடு தண்ட குற்றம். இப்படி படித்தா மட்டும்தான் அது சரியாக இருக்கும். இது என்னத்தை குறிக்குது அப்படின்னா, அதாவது அந்த காலத்தில் மாமன்னர் ஒரு நிலம், அதாவது சிவபெருமானுக்குரிய நிலமாக ஒன்று வாங்க விருப்பப்படுறாரு. அதுக்கு வரி இல்லாமல் ஆக்கணுங்கிறதுக்காக என்னென்ன வரிகளை நீக்கிறாருங்கிறது தான் இப்போ அர்த்தம். விளக்கத்தை பார்ப்போம். கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை இருக்கு பார்த்தீங்களா, அரண்மனை உள்ள நீராடும் இடம், அதுதான் திருமஞ்சன சாலைன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து இங்கே இந்த தானத்தை கொடுத்துருக்காரு. அதை தான் நீர் வார்த்து கொடுத்தன்னு சொல்லியிருக்காங்க. உதகம் பண்ணி அருளின எந்த ஊர்? அதிராஜராஜ மண்டலம், அது கொங்கு பகுதி. வெங்காள நாடுங்கிறது கரூர் பகுதி. அதில் இருந்த பாக்கூர் அப்படிங்கிற இந்த ஊரில் இந்த வேளாண் குடிகள்லாம் இருக்காங்களா, அதாவது விவசாய பெருமக்கள், அவங்கெல்லாம் பயிரிடுவாங்க. அவங்க செலுத்தக்கூடிய வரிகள் எல்லாத்தையும் தவிர்த்துனா நீக்கின்னு அர்த்தம். அதை தான் வெள்ளான் வகையில் இறை முதல் தவிர்த்துன்னு சொல்லி, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, வீரராஜேந்திர சோழன் அவரோட 4ஆம் ஆட்சி ஆண்டுலேருந்து இந்த ஊரில், அதாவது கரூரில் இருந்த அதாவது கரூர் இல்லை, மன்னிக்கணும், பாக்கூர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஊரில் ஒரு நிலம் இருக்குது. அதை சிவபெருமானுக்குரிய நிலமாக அந்த நிலத்துக்கு வரி இல்லாமல் செய்யணும். எப்படி வரி இல்லாமல் செய்யணும்? அதுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, ஏற்கனவே கட்டக்கூடிய டேக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து சில இதை கழிக்கிறார், அதாவது அதை எடுக்கிறார், அந்த வரிகளை நீக்கிறாரு. சரி, இப்போ அந்த நிலம் வரி இல்லாமல் ஆக்கணும்னா அதுக்கு முன்னாடி ரெவென்யூ டேக்ஸ்னு ஒன்று கட்டணும். அதை எப்படி கட்டுறாரு பாருங்கள். காணி கடன் இல்லாத ஊர்களில் இருந்து வரக்கூடிய பிற வரி. இப்போது சில ஊரில் இந்த ரெவென்யூ டேக்ஸ் கட்டக்கூடியது இல்லாமல் இருந்திருக்கும், சட்டத்தில் இல்லாமல் இருந்திருக்கும். அது சின்ன சின்ன வரிகள் வரும், அதை புறவுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிறு வரிகள்னால் சிற்றாயம்னு சொல்கிறாங்க. காவலுக்கு ஒரு வரி இருந்திருக்கு, அது பேர் எலவைன்னு பேர். அப்புறம் உகவைன்னு ஒரு வரி. அப்புறம் அபராத வகைகள், அது மன்றுபாடு தண்டம் குற்றம், இப்படி 3 வகையான அபராத இதுவும் இருந்திருக்கு. அதையும் நீக்கியிருக்கார். சரி, இப்போ கல்வெட்டுக்கு வரும். உடும்போடி ஆமை தவல் புற்றும் எழுவன முளைப்பன கற்று புற்பெற கரமுற்சுட்டும் இவ்வூர் இறை கட்டின காணி கடன் பொன் 300 முக்களஞ்சரைய மஞ்சாடை அரைமாவும் நெல்லு 3531 கலனே தூணியும் இந்நாட்டு கருவூர் திருவாநிலை மகாதேவருக்கு இருப்பதாக யாண்டு முதல் இறையிலி தேவதானம் திருநாமத்து காணியாக வரியிலிட திருவாய் மொழிந்தருளினபடிக்கு திருவாய் மொழிந்தருளினாரென்று திருமந்திர ஓலை சத்திரிய சிகாமணி வளநாட்டு பனையூர் நாட்டு நேர்வாயிலுடையான் தாலி திருப்பனங்குடையான் காடுடையான் வானவன் பல்லவரையில் எழுதினானும். இந்த கடைசி பேர் ஒன்று படித்தோம் பார்த்தீங்கன்னா, சத்திரிய சிகாமணிலேருந்து ஒரு வார்த்தை, அதை நான் ஏற்கனவே ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டில் சொல்லியிருப்பேன். இதே பேர், அவர் தான் இங்கேயும் அதிகாரியாக இருக்கார். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ விளக்கத்தை பார்ப்போம். காடு பொருந்திய பகுதி அது உடும்போடின்னு சொல்கிறாங்க. வளம் பொருந்திய பகுதி அதை ஆமை தவல் புற்றுன்னு சொல்கிறாங்க. கன்று புல் மேய்க்கும் இடம், பிராமணர்கள் வசிக்கும் இடம், அப்புறம் புலவர்கள் வசிக்கும் இடம், இவை அனைத்தும் தவிர்த்து இருந்த இப்போ இந்த நிலம்லாம் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த நிலத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதோ ஒரு நிலத்தை தான் திருநாமத்து காணி நிலமாக கொண்டு வராங்க, சிவபெருமானுக்குரிய நிலமாக. அதுக்கு காணி கடன் கட்டுறாங்க, அதை ரெவன்யூ டேக்ஸ் கட்டுறாங்க. வரி இல்லாமலே ஒவ்வொரு வருஷமும் இருக்கணும் அப்படின்னா ரெவன்யூ டேக்ஸ் கட்டணும். அப்படி கட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ தங்கம் பயன்படுத்துகிறாங்கன்னா, 303 கலஞ்சு அரை மஞ்சாடி, அதாவது 1636 கிராம் 260 மில்லிகிராம். நெல் எவ்வளோ கட்டுறாங்கன்னா 3531 களம், அது 3,38,976 படி. ஒரு தூணில் ஒரு அம்புக்கூடு மாதிரி வச்சு அடைச்சிக்கிறாங்க. அதை ரெவன்யூ டேக்ஸை கட்டி இந்த ஊரில் இருக்க கரூர் சிவபெருமானுக்கு கொடுக்குறதா இவ்வாண்டு முதல் வரியில்லாத உரிய நிலமாக வரி புத்தகத்தில் பதிய அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வரி புத்தகத்தில் பதிய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புக்கு மாதிரி இருந்திருக்கு, அதை பதிகிறது யாருன்னா, மாமன்னர் ஆணையிட்டதை அரசாணையில் எழுதியவரின் பெயர் என்ன? சத்திரிய சிகாமணி வளநாட்டு பனையூர் நாட்டு நேர்வாயிலுடையான் தாலி திருப்பனங்காடுடையான் வானவன் பல்லவரையன். இந்த பேரை நான் ராஜேந்திர சோழனோட கல்வெட்டிலே சொல்லியிருப்பேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ சொன்ன இதை ஒரு புத்தகத்தில் பதியிடுறாங்கங்க. அதுதான் வரி புத்தகத்தில் பதியிலிடன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ கல்வெட்டுக்கு வருவோம். திருமந்திர ஓலை நாயகம் அச்சுதன் ராஜராஜனான தொண்டைமானும்
ஊரன் உத்தம சோழனான ராஜராஜ பிரம்மாதி ராயனும் அரையன் ராஜராஜனான தொண்டைமானும் ஊரன் உத்தம சோழனான ராஜ பிரம்மாதி ராயனும் அரையன் ராஜராஜனான வீர ராஜேந்திர ஜெயமுரி நாடாழ்வானும் வீரராஜேந்திர மங்கள பேரையனும் இவர்களுடன் ஒப்பிட்டு புகுந்த கேள்விப்படியே நம் வரியிலிட்டு கொள்கவென்ன வீரபத்ரன் தில்லை விடங்கனான வில்லவ ராஜராஜன் ஏவ இவன் ஏவினப்படியே உடன்கூட்டத்து அதிகாரிகள் சக்திரிய சிகாமணி வளநாட்டு பனையூர் நாட்டு ஜெயங்கொண்ட சோழ நல்லூருடையான் உதய திவாகரன் கூத்தாடுவானான வீரராஜேந்திர மலவராயர். இந்த கல்வெட்டில் வந்து எக்கச்சக்கமான அதிகாரிகளோட பெயர் இருக்குங்க. அவங்க என்னென்ன பதவிகள் இருந்தாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாகவே தெரியுது. சோழர்களோட வரைமுறையை வந்து இந்த ராஜேந்திரனுடைய புதல்வர்களுடைய கல்வெட்டை பார்த்தாலே நிறைய விஷயங்கள் தெரியுது. அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான். வீரராஜேந்திர பிரம்மாதி ராயரும் அருள்மொழி தேவ வளநாட்டு நென்மலி நாட்டு, நென்மலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி பக்கத்தில் உள்ளது தான் நென்மலி நாட்டு பெரிய குடையூர் அரங்கன் திருச்சிற்றம்பலம் உடையானான வானவன் மூவேந்த வெள்ளானும். இது வரைக்கும் ஒரு அதிகாரி பேரை முடிக்கிறேன். இப்போ நம்ம விளக்கத்துக்கு வரும். சரி, விளக்கத்துக்கு வரும். அரசாணை எழுதுவோருக்கு ஒரு தலைவர் இருந்திருக்காரு. அவர் பேர் திருமந்திர ஓலை நாயகம்னு சொல்லுவாங்க. அந்த பதவிக்கு பேர் யாருன்னா, அவர் பேர் அச்சுதன் ராஜராஜன் தொண்டைமான். அப்புறம் ஊரன் உத்தம சோழன் எனப்படும் ராஜராஜ பிரம்மாதி ராயன், அது பட்டம். பிராமண அதிகாரி, நாட்டு அதிகாரி, அதுவும் பட்டம் தான். அரையன்கிறது ஒரு பட்டம். அவர் பேர் என்னன்னா ராஜராஜன் தொண்டைமான். அப்புறம் ஊரன் உத்தம சோழன் எனப்படும் ராஜ பிரம்மாதி ராயன். அப்புறம் இன்னொரு அதிகாரி பேர் என்னன்னா வீரராஜேந்திர ஜெயமுரி நாடாழ்வான். இன்னொருத்தர் பேர் வீரராஜேந்திர மங்கள பேரையன். இவர்கள் அனைவரும் மன்னரின் ஆணையை சரிபார்த்தபடி, அதாவது மன்னரோட ஆணை தானா இது அப்படின்னு சரிபார்த்தபடி ஒப்பிட்டு புகுந்த கேள்விப்படின்னு இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆணை இருக்குல்ல, அதை அப்படியே வரி புத்தகத்தில் என்ன பண்ணுறாங்க, எழுதுறாங்க. அந்த எழுதுறவர் யாருன்னா, இணைத்தவர் யாருன்னா வீரபத்ரன் தில்லை விடங்கனான வில்லவ ராஜராஜன் அப்படின்னு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு துறை இருந்திருக்குங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்திருக்காங்க. மன்னர் சொல்லிட்டாரா, செக் பண்ணிவிட்டு ஆமாம் மன்னர் தான் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னோடனே அது வரி சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால வரி புத்தகத்தில் எழுதுறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவர் கூறியதை மேலும் உறுதிப்படுத்த அரசரின் ஆலோசனை கொடுப்பவர், அரசருக்கே ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க ஒருத்தவங்க. அவங்க பேர் உடன்கூட்டத்து அதிகாரிகள்னு பேர். அது யாருன்னு பாருங்க. அதுதான் நிறைய பேர். சக்திரிய சிகாமணி வளநாட்டு பனையூர் நாட்டு ஜெயங்கொண்ட சோழ நல்லூருடையான் உதய திவாகரன் கூத்தாடுவானான வீரராஜேந்திர மலவராயர். இந்த பேரும் நான் ராஜேந்திர சோழன் கல்வெட்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்தவர் பேர் வீரராஜேந்திர பிரம்மாதி ராயர். சரிங்களா, ரெண்டாவது ஒருத்தர் உடன்கூட்டத்து அதிகாரிகள் இவங்கெல்லாம். அடுத்து அருள்மொழி தேவ வளநாட்டு நென்மலி நாட்டு பெரிய குடையூர். இது வந்து மன்னார்குடி பக்கத்தில் உள்ள பெரிய குடையூர். அந்த ஊரை சேர்ந்த அரங்கன் திருச்சிற்றம்பலம் உடையானான வானவன் மூவேந்த வெள்ளான். மொத்தம் ஒரு 5 இல்லை 6 உடன்கூட்டத்து அதிகாரிகள் வந்து இதில் செயல்படுறாங்க. இதை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு ஆணை மன்னனால் பிறப்பிக்கப்பட்டால் அது ஒரு 8 துறை அதிகாரிகள்கிட்ட போய் தான் கடைசியில் கோவில் கல்வெட்டிலே பதிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். கல்வெட்டுக்கு வரும். அதிராசராச வளநாட்டு தேவூர் நாட்டு பனைக்குடியான் காடன் வீதி விடங்கனான ஜெயங்கொண்ட சோழ விழுப்புரையரும் விசயராஜன் தருவலர் நாட்டு புலியூர் நாட்டு பூண்டியுடையான் அத்தானி சியாருரன் முழு விழுப்பரையனும், அந்த வார்த்தை அழிஞ்சு போயிருக்கு, ராஜேந்திர பட்டரும் ராஜராஜ பாண்டிக்குல வளநாட்டு, இது வந்து மதுரையை குறிக்குது, உத்தம சோழ வளநாட்டு முள்ளி நாட்டு நிகரிலி சோழ நாட்டு மதிமங்கலத்து கோச்சக்கார்புரத்து விண்ணவ நாராயண பட்டனும் விடையில் அதிகாரி. இது ஒரு புதுத்துறை, நான் அதை விளக்கத்தப்ப சொல்கிறேன். விடையில் அதிகாரிகள் உயக்கொண்டானும் இப்படி, அது வார்த்தை அழிஞ்சு பேருக்கு, திருவாய் மொழிந்தருளின படிக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கல்வெட்டை என்னன்னா, சிவனுக்கு ஒரு நிலம் வாங்கணும். எங்கே, அந்த அதாவது கரூரில் உள்ள சிவனுக்கு பாக்கூர் நிலம் வேணும். அந்த பாக்கூர் நிலம் நமக்கு வரி இல்லாமல் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரெவன்யூ டேக்ஸ் கட்டுறாங்க. அதுக்கு பல வரிகளை நீக்கிறார். நம் வரியிலார் வரியிலே இட்டி இறையிலி தேவதானம் திருநாமத்து காணியாக திருவாநிலை மகாதேவருக்கு அபிபலி, இது ஒரு புது வார்த்தைங்க, அபிபலி அர்ச்சனா போகத்துக்கு செம்பிலும் கல்லிலும் வெட்டி கொள்க. இன்னும் முடியல, இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு பகுதி இருக்குது, அதை நான் பார்ப்போம். சரி, இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இப்போ அந்த பேரை கண்டினியூ பண்ணுவோம்.
அதிராசராச வளநாடு தேவூர் நாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு பகுதியில் உள்ள சங்ககிரிக்கு அருகில் உள்ள இடத்த தான் அப்படி சொல்கிறாங்க. அங்கே இருந்த பனைக்குடியான் கால வீதி விலங்கனான ஜெயங்கொண்ட சோழ விழுப்புரையர் அப்படிங்கிறவர், அவர் ஒரு உடன்கூட்டத்து அதிகாரி. அடுத்து இன்னொருத்தர் பேர் விசயராஜன் தரு வளர்நாட்டு புலியூர் நாடு. அது தொண்டை மண்டல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, அதில் உள்ள புலியூர். அந்த ஊரை செஞ்ச பூண்டியுடையான் அத்தானி சியாருடன் விழுப்புரையன். ஏன்னா பூண்டின்னு வந்திருக்கு பாருங்க. அடுத்தவர் பேர் ராஜேந்திர பட்டன். இன்னொருத்தர் பேர் தான் பெருசு, ராஜராஜ பாண்டிக்குல வளநாட்டு. அது மதுரையை குறிக்குது. அடுத்து உத்தம சோழ வளநாடு, அது குமரி பகுதியை குறிக்குது. அடுத்து முள்ளி நாடு, அது திருநெல்வேலி பாபநாச பகுதிகளை குறிக்குது. அப்புறம் நிகரெலி சோழ நாடு, அது மைசூர் பகுதியை குறிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த விண்ணவ நாராயண பட்டன் ஒருத்தரை கொடுத்துருக்காரு பாருங்களா, அவர் வந்து பல இடங்களில் வாழ்ந்தவராக இருந்திருப்பார். அதனால தான் இப்படி கொடுக்குறாங்க. இப்போ நம்மலாம் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய் வாழ்கிறோம்ல, அந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு. ஏன்னா இவ்வளோ நாடுகள் அவர் கொடுக்குற காரணம் அந்த ரீசனாக தான் இருக்கும். சரி, அடுத்து மற்றும் ஓலைச்சுவடிகளை படித்து பார்த்து விடை எழுதி அனுப்பும் அதிகாரி. அதுக்கு ஒரு அதிகாரி இருந்திருக்காரு, அவர் பேர் விடை அதிகாரி. அவர் பேர் என்னன்னா உயக்கொண்டானும். ஆகிய அனைவரும் மாமன்னரின் ஆணையை ஏற்று உறுதிப்படுத்தி அதை வரி புத்தகத்தில் பதிவேற்றி வரி இல்லாத திருநாமத்துக்காணியை, இப்போ புரியுது அவங்களுக்கு விஷயம், அந்த திருநாமத்துக்காணி நிலத்துக்கு வரி கிடைக்கக்கூட, வரி இல்லாமல் செய்யணும். அதுக்கு தான் ஏனைய எல்லா ஊரில் இருக்க வரிகளையும் அவர் நீக்கிறாரு. திருநாமத்துக்காணியை கரூர் மகாதேவருக்கு மதிய பூசைக்கு படைக்குமாறு செம்பிலும் கல்லிலும் வெட்டியுள்ளார்கள். எத்தனை பேர், இத்தனை அதிகாரிகளும். சரி, இதோட முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒன்று, கல்வெட்டு பகுதி மட்டும். இதுக்கப்புறம் எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க. யார் யார்? அர்ச்சுதன் ராஜநாராயணன் தொண்டைமான், அவர் ஒரு கையெழுத்து. அப்புறம் ஊரன் உத்தம சோழனான ராஜராஜ பிரம்மாதிராயன், அவர் ஒரு கையெழுத்து. அரையன் வீரராஜேந்திரன் ஜெயமுரி நாடாள்வான், அவர் ஒரு கையெழுத்து. வீரராஜேந்திர மங்கள பேரரையன், அவர் ஒரு கையெழுத்து. சத்திரிய சிகாமணி வளநாட்டு பனையூர் நாட்டு ஜெயங்கொண்ட சோழன் நல்லூருடையான் உதய திவாகரன் கூத்தாடுவான் வீரராஜேந்திர மலவராயன், அவர் ஒரு கையெழுத்து. எழுத்துன்னு வருது பார்த்தீங்களா, அது வந்து கையெழுத்துன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு சாட்சியம்னு கூட வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கடைசியில் அது வந்து அதிகாரிகள் வந்து ஒரு அட்டஸ்டேஷன் சைன் மாதிரி, அது இப்போ சொல்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு அட்டஸ்டேஷன் சைன் மாதிரி. சரி, அடுத்து வாங்க. இப்படிக்கு வானவன் மூவேந்த வேளாண் எழுத்து. இப்போ நான் என்னென்ன அதிகாரிகள் பேர் சொன்னோம்னா அவங்க எல்லாரோட பேரும் இதில் இருக்கும். அவங்க எல்லாம் கையெழுத்து போடுறாங்க. அடுத்து ஜெயங்கொண்ட சோழ விழுப்புரையன், அவர் ஒரு கையெழுத்து. அப்புறம் அத்தானி விழுப்புரையன், அவர் ஒரு கையெழுத்து. அப்புறம் இருமந்திர ஓலை எழுதும் வானவன் பல்லவரையன், அவர் ஒரு கையெழுத்து. கடைசியாக அந்த விடை அதிகாரி உயக்கொண்டான், அவரும் ஒரு கையெழுத்து. அப்புறம் இது பன்மாகேஸ்வர ரக்ஷை, சிவனடியார்கள் எல்லாம் காப்பாற்றுவாங்க அப்படி சொல்லி, இத்தன்மம் நோக்குவான் ஸ்ரீபாதம் என் தலைமேலேன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? இத்தர்மத்தை பாதுகாப்பவரின் பாதங்களை மாமன்னர் என்ன செய்வாராம், அவரோட தலைமேல் தாங்குவதாக கூறியுள்ளார். இது ராஜராஜன் ஒரு காலத்தில் சொன்னது. அவரோட வழிவந்தவர்கள் எல்லாருமே இந்த கல்வெட்டில் வந்து இதை சொல்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ரொம்ப அற்புதமான கல்வெட்டுங்க. அதாவது வரிகளை, அது ஒரு வரி இல்லாத விஷயத்துக்கு எந்தெந்த வரிகள், தேவையில்லாத வரிகள் எல்லாம் நீக்கினாருங்கிற சம்மந்தப்பட்ட கல்வெட்டு தான் இது. அதேமாதிரி சோழர் காலத்தில் இந்த ரெவென்யூ டேக்ஸ் அப்படிங்கிறது எப்படி கட்டப்பட்டிருக்குன்னா, அவங்க வந்து வெறும் நெல்லை மட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பகுதி தங்கமும் ஒரு பகுதி நெல்லையும் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் வந்து சரி கட்ட முடியும், மற்ற வரிகளையும் அப்பப்போ நீக்க முடியும். எவ்வளோ ஒரு அதிநுட்பமான ஒரு விஷயம். மாமன்னர் வீரராஜேந்திரனோட புகழ் ஓங்குங்க. ஒரு முக்கியமான கல்வெட்டு தகவல் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன்னு என்னோடய உரையை முடிச்சுக்கிட்டு இதை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.